Hey guys, welcome to LPD Ideas. நான் உங்களை அவனை பிரியதர்ஷினி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி வீடியோன்னு சொல்லலாம். ஸோ உங்களை எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி சொல்லலான் இருக்கேன். ஸோ அதோட மாரல் வந்து நான் லாஸ்ட்ல வந்து சொல்கிறேன். ஸோ அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் மெயின் கேரக்டர் வந்து ஒரு ஓல்டு மேன். ஸோ ஒரு வயசான ஒரு தாத்தா. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, டெய்லி வந்து ஒரு பீச்சோட ஓரத்தில் உட்காந்து அவர் வந்து போயம் இல்லைனா வேற ஏதாவது மெமரிஸ் வந்து எழுதுறாங்க. ஸோ ஒன் டைம் வந்து பார்க்குறாங்க, நிறைய வந்துட்டு thousands ஆஃப் ஸ்டார் ஃபிஷ் இருக்குல்ல, அது வந்து தண்ணிக்கு வெளியே வெளியே வந்துட்டு தள்ளி விட்டுருது. ஸோ அவர் வந்து அதை பார்த்துட்டே இருக்காரு, என்னடா நிறைய ஸ்டார் ஃபிஷ் வந்து இந்த அலைகள் வந்துட்டு வெளியே வெளியே தள்ளி விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, தூரத்துல ஒரு கேர்ள் வந்து பாக்குறாங்க, ஒரு சின்ன பொண்ணு. அவளும் அதே சைட்ல இருந்து அங்கிருந்து அப்படியே வந்துட்டே இருக்கா. வரும்போது அவருக்கு வந்து தூரத்துல அந்த பொண்ணை வந்து பாக்குறதுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, அவ எதையோ வந்து கீழே குனிஞ்சி குனிஞ்சி எடுத்துட்டு திரும்ப திரும்ப எதையோ தூக்கி எறிகிறா கடலுக்குள்ள அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ அவ கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இந்த ஓல்டு மேன் வந்துட்டு அந்த கேர்ள் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, நீ என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நீங்க பார்த்தா தெரியலையா, நான் வந்து எல்லா ஸ்டார் ஃபிஷ்ஷையும் எடுத்து உள்ள வீசிட்டு இருக்கேன் அப்படின்றா. ஏன் அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி அந்த ஓல்டு மேன் வந்து அந்த கேர்ள் கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அவ சொல்றா, இப்பவே 10:30 11 கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் நேரம் ஆக 12 o'clock மத்தியானம்லாம் ஆக ஆக சன் ரொம்ப ஹெவியா இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் ஃபிஷ் எல்லாம் தானே வந்துட்டு தண்ணிக்குள்ள போக முடியாது. ஸோ அது வெளியே இருந்துட்டு அந்த வெயில்ல பட்டு கருகி செத்துரும். ஸோ யாராச்சும் அதை காப்பாற்றணும் இல்லையா, ஸோ அதனால நான் எடுத்து எல்லா ஸ்டார் ஃபிஷ்ஷையும் உள்ள தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. இதை கேட்டு அந்த ஓல்டு மேன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவகிட்ட திரும்பியும் கேக்குறாங்க, நீ இந்த ஒரு ஒரு ஃபிஷ்ஷா நீ வந்து சேவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த எவ்வளோ பீச் இருக்கு, எவ்வளவோ கடல் இருக்கு, எவ்வளவோ ஸ்டார் ஃபிஷ் வந்துட்டு தூக்கி தூக்கி வெளியே வந்து கடல் வந்து தூக்கி வீசும், எவ்வளவோ ஸ்டார் ஃபிஷ் வந்து அந்த சன்லைட்ல வந்து செத்து போகும், நீ அதெல்லாம் என்ன பண்ண முடியும், நீ எப்படி ஒரு ஆளை என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த கேர்ள் வந்து ஒரு செகண்ட் அப்படியே பாக்குறா, யோசிக்கிறா. அதுக்கப்புறம் திரும்பியும் கீழே குனிஞ்சு இன்னொரு ஒரு ஸ்டார் ஃபிஷ் எடுத்து நல்லா ஓங்கி தூக்கி வந்து அந்த கடலுக்குள்ள தூக்கி எறிகிறா. அதுக்கப்புறம் அவ சொல்றா அந்த தாத்தா ஓல்டு மேன் கிட்ட, சி நான் வந்து அந்த ஒரு ஸ்டார் ஃபிஷ்ஷுக்கு நான் சேஞ்சஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஸோ அந்த ஓல்டு மேனும் வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம், த மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னா, see the one single thing can change the entire world இல்லையா, அதுக்கு எடுத்து வைக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது தான் வெரி மச் இம்பார்ட்டன்ட். the first step to change the society is to change from myself. நான் ஃபர்ஸ்ட் மாறினா நெக்ஸ்ட் வந்து இந்த வேர்ல்ட்ல வந்து சேஞ்சஸ் நடக்கும், மற்றவங்களும் அதை பார்த்து மாறுவாங்க அப்படிங்கிற ஒரு கதையை இந்த ஸ்டார் ஃபிஷ், ஒரு சின்ன பொண்ணு, ஒரு ஓல்டு மேன் அப்படிங்கிறத வச்சு சொல்லியிருக்காங்க நமக்கு. ஸோ இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டெய்லி ஒரு ஸ்டோரி நம்ம வந்து பார்க்கலான் இருக்கோம். ஸோ டடா, பபாய், see you. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டடா.